ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பேர்ல் ஃபிட்டிங் மெஷினோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ட்ரெஸ்ஸில் முத்து ஃபிட் பண்ணுற மிஷினு. இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத நான் சொல்லித்தரேன் வாங்க. இந்த மெஷினுக்கு 4 சைஸ் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அது முத்தோட சைஸை பேஸ் பண்ணி அந்த ஹெட்டை நம்ம ஃபிட் பண்ணி அந்த மெஷினில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நீடில் மாதிரியான பின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பார்ட். இதுக்கு முத்து ஹோல் இல்லாத முத்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹோல் உள்ள முத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை அடிக்கும்போது பிரேக் ஆயிரும். நம்ம ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அதுக்கு சாம்பிளுக்கு முத்தும் பின்னும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹெட்டோட சைஸ் பேஸ் பண்ணி முத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஹெட்டில் நம்ம முத்தை மாட்டணும். கீழே இருக்கிறதுல நம்ம பின்னை போடணும். பின்னு போடும்போது மெயின் விஷயம் என்னென்னா அந்த 4 கேப்ஸ் இருக்கும். அது மேலே வர மாதிரியும் க்ளோஸ்டாக இருக்க பக்கம் கீழே வர மாதிரியும் போடணும். அப்போ தான் நம்ம ஃபிட் பண்ணும்போது அது ட்ரெஸ்ஸை முத்து ட்ரெஸ்ஸில் நல்லா டைட்டாக ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஹெட் சைஸையும் முத்தோட சைஸை பேஸ் பண்ணி நம்ம மாட்டணும். அதை நான் இந்த வீடியோலேயே தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த மெஷினை வச்சு ட்ரெஸ்ஸில் முத்து எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஹெட்டு ட்ரெஸ்ஸோட மேலேயும் ஹோல் ட்ரெஸ்ஸோட கீழேயும் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே ஃபிட் ஆகி ஹோல்ட் ஆகி நிற்கும். சிம்பிளான விஷயந்தான். நம்ம ஆரி ஒர்க்கெலாம் எவ்வளவோ காசு கொடுத்து செலவு பண்ணுறோம். இது 1 மினிட்லேயே இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் எலகண்டாகவும் இருக்கும். இந்த எம்டியான இடத்துல நான் இப்போ ஒர்க் போடுறேன். 1 செகண்ட்லேயே இந்த ஒர்க்கை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் எலகண்டாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே ஒர்க் போடணுன்னா நம்ம ஆரி ஒர்க்கை தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு, ரொம்ப காஸ்ட்டும் ஆகும். ஆனால் இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸும், நம்ம ஈஸியாகவும் இந்த வேலை முடிஞ்சிடும். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் டூ செக் அவுட். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1 நிமிஷத்தில் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பாய் ஃப்ரம் கேகே சொன்னா ஓகே.